எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவே 1989 தவிர மற்ற நேரங்களில் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. அந்த கேஸ்ல அவர் எப்படி அங்க போகலாம்னு சொல்றாங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸை போய் அவர் பார்க்கறாரு. அக்யூஸ்டுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஜட்ஜே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எதிர்ப்பு வந்து வேற யாரும் தெரிவிக்கல. நீதிபதிகளே நீங்க தெரிந்துதான் இதை சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. இந்த டைமில் வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் சேச்சுரேஷன்ன்றது வந்து அதாவது வந்து வெளிப்படையாக தெரியுது சார். அதாவது வந்து டிஎம்கே பொலிட்டிக்கலாக சேச்சுரேட் ஆகிட்டாங்கன்னு வெளிப்படையாகவே தெரியுது. சித்தாந்த ரீதியாகவே அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சமூக நீதியை தாண்டி பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு ஆரம்ப கால அரசியல்ல இருந்து விலகி சமூக நீதிக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே சமூக நீதின்றது எல்லா அரசியல் கட்சியுமே வந்து பொதுவாக வந்து தங்களோட அடையாளப்படுத்தி வச்சிருக்க ஒரு அரசியல் தான். ஸோ இப்போ ஐடியாலஜிக்கெலாம் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பேக்கிங் இல்லை. அதுவும் ஒரு காரணம். நீங்கள் திமுகவும் அதிமுகவும் அதே சமூக நீதியை எடுத்துச்சு. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவர்கள் வந்து ஒரு இப்போ வந்து அது டைலூட் ஆனதுனால, அதிமுக டைலூட் ஆனதுனால திமுக கொஞ்சம் எமர்ஜ் ஆக முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கடந்த 6-7 வருடம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றிக்கு காரணமே அதிமுக டைலூட் ஆகி பாஜகவோட போனதுனால, அது அந்த செக்யூலர்ன்றதுலேருந்து விலகுனதுனால. நீங்க பாஜகவோட போனா செக்யூலர்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மக்கள் அவங்கள்ட்ட இருந்து விலகி போனாங்க. அது வந்து காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அந்த கட்சி தான் செக்யூலர் என்பதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த காலங்கள்ல ப்ரூவ் பண்ண வரலாறு. நீங்க ராகுல் காந்தி அவர்களை நாங்க தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சோம் திருப்பி சொல்லுவாங்க திமுக. அதற்கு காரணமே வந்து அது நிர்பந்தம் தான். நீங்க ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சாதான் உங்களுக்கு இங்க கன்சால்டேட் ஆகும், எல்லா ஓட்டுகளும் உங்களுக்கு வரும். கண்டிப்பா மைனாரிட்டி ஓட்டு மட்டும் கிடையாது, பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்கு எதிராக ஒருவரை நிறுத்தியாக வேண்டும். அந்த நிறுத்தக்கூடிய நபர் ராகுல் காந்தியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார் இப்போ இதுல வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா பூரா மோடி அலை இருக்கும்போது கூட தமிழ்நாட்டில் அந்த அலை இல்லை. தமிழ்நாடு வந்து ராகுல் காந்தியை வந்து ஒரு அன்பா தான் பார்த்துச்சு இன்னைக்கு வரைக்கும். அது ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, காந்தி குடும்பத்து மேல எப்பொழுதுமே இந்திரா காந்தியாக இருக்கட்டும். நீங்க 71 நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே, அதை சொல்லுங்க சார். இல்ல 71 திமுக வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு 75 இதெல்லாம் இருக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்கிறது. 80 பார்த்தீங்கன்னா 1980 திமுகவும் காங்கிரஸும் சரிபாதியாக பிரித்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்கிறார். ஆனா உடனே அவர் வந்து கலைஞர் வந்து முடிவெடுக்கிறாரு, இந்திரா காந்தி தான் அடுத்தது பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியை இது பண்ணாதான் வர முடியும் சொல்லி உடனே எடுக்கிறாரு. முடிவெடுக்கும் பொழுது முழு வெற்றி பெறோம். அந்த இடத்துல அதிமுகவுக்கு 2 சீட் தான் கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி எம்ஜிஆருக்கு 2 சீட் தான் கிடைச்சிது. ஆனா திமுக காங்கிரஸ் வந்து பெருவெற்றி பெற்றுச்சு. ஆக அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே வந்து காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் தமிழ்நாடு எடுத்திருக்கு. தமிழக மக்கள் எப்பயுமே காந்தி ஃபேமிலி மேல அப்படி காந்தி ஃபேமிலி மேல ரொம்ப பற்று கொண்டவர்கள் அப்படிங்கறத தான் பாக்குறோம். நீங்க 89 கூட தனியா 4 அணியை நின்னப்ப கூட ராஜீவ் காந்தி அவர்கள் 11 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஒரு வெற்றி கொண்டான்னு கூட இப்போ சமீபத்தில் ஒரு இதுல சொன்னாரு சேனல்ல, காங்கிரஸ் வந்து நாங்க வளரோடாமே கூடயே வச்சுட்டு இருக்கிறதா எங்க வேலையே அப்படின்றாரு. இப்போ ஒரு எனக்கு ஒரு காங்கிரஸ் மேனாக வந்து நான் ஒரு காங்கிரஸ் ஐடியாலஜாக வந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த அளவுக்கு ஒரு இந்தியா பூரா ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு அகில இந்திய லெவலில் மோடியோட அலை இருக்கும்போதும் தமிழ்நாடு வந்து காந்தி ஃபேமிலியோட நின்றுருக்கு அப்படின்னா அதை நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கலையோ? அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மை. காங்கிரஸ் கட்சி வந்து அந்த உண்மைதான், அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதற்கு காரணம் வந்து பல விஷயங்களை சொல்லலாம். என்னன்னா சில சமயங்களில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பது அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமானதாகப்படுகிறது. ரெண்டாவது, அங்கு ஆட்சி அமைக்கும் பொழுது கடந்த முறை மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியை குறிப்பிடலாம். ஒரு மெஜாரிட்டிக்கான இது கிடைக்காதப்ப பல கட்சிகளை இணைத்து கொண்டு அங்கு ஒரு ஆட்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பது. அப்ப திமுகவும் அதனுடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதற்கு நாங்க இங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு மத்திய ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு சில இதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது தம்முடைய கட்சியை இங்க பாதிச்சதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம் தான் நினைக்கிறேன். திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு அதை உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறேன். ஏன்னா ஒரு
பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது முன்பே குறிப்பிட்டார். 2022 பேசுறாரு. ம். யூ நெவர் எவர் வின் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாரு ம். பாஜகவை பார்த்து. ஆமா ஆமா ஆமா. அதை வந்து அவர் சாதாரணமாக சொல்லலாம். அது சாதாரண வார்த்தை இல்லை. ம். நீங்கள் எப்பவும் தமிழ்நாட்டில் வின் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சாதாரண வார்த்தை இல்லை. ம். அவர் தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொண்டு தான் சொல்லியிருக்கு. ம். ம். அதை வைத்து தான் இந்த தேர்தலிலேயே கூட அவர் முடிவு வந்து வேறு விதமாக இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்பு அலையன்ஸ் சம்பந்தமா அவருடைய திங்கிங் வந்து வேற விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ம். அது வந்து நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு துரதிருஷ்டவசமா இந்த தேர்தலையும் நடந்துருச்சு ம். அப்படிங்கிறத பார்க்குறோம். ம். அவருடைய முடிவுப்படி போயிருந்தோம்னா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ம். அவேக்காவுடன் தான் போக வேண்டும் என்பதுதான் திரு ராகுல் சார் காந்தி இப்போ டிஎம்கே சீனியர் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த கரப்ஷன் சார்ஜஸ்ல வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. வெதர் தே ஆர் இன்னசென்ட் ஆர் கில்ட் அப்படின்றது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். பட் ஆனால் அவங்க மேலே வந்து சார்ஜஸ் வந்து இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் மேலே இருக்குது. செந்தில் பாலாஜி மேலே இருக்குது, ஏவாவேலு மேலே இருக்குது, ஈவன் ஆராசா கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து மற்ற மினிஸ்டர்ஸும் இந்த பயத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ டிஎம்கே வந்து டாப் லெவல் ஃபங்க்ஷனரிஸ், அதாவது வந்து மேல்மட்ட தலைமை வந்து செயல்பட முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்காங்களே அப்படின்ற பார்க்கலாமா? இல்லை, அது ரெண்டு விதமாக நான் வைக்கிறேன். வேணா ஏற்கனவே திமுக பதட்டத்தில் இருக்குது, இந்த இதை பற்றிலாம் பேசிட்டோம் எப்படி இருக்காங்கன்றது. இப்போ ஒவ்வொரு கட்சியும், அதாவது திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக முன்னாள் அமைச்சர்களை ஒரு 8 பேர் கைது பண்ணுவாங்க. அவங்க மேலே கரப்ஷன் சார்ஜஸ் அது இது எல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு அது என்னன்னு தெரியாது, டைலூட் ஆகிடும். அதை பற்றி மக்களும் மறந்துடுவாங்க, மீடியாவும் மறந்துடும். அதே மாதிரி அதிமுக ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஒரு 8 அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 இயர்ஸாக நடந்துகிட்டே இருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தண்டனை பெற்றவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான், ரொம்ப சொற்பம். இதில் போய் கரப்ஷன் சார்ஜஸோ இதுவோ, ஜெயலலிதா, சசிகலா, இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் அதில் வந்து தண்டனை பெற்றவர்கள்னு பார்த்தோம். மற்ற எல்லாமே வந்து டைலூட் ஆயிருக்கு. நீங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 5 வருடத்துக்கு முன்பு திமுக தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குக்காக தனி நீதிமன்றம் அமைத்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை ஜெயிலில் போடுவோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கொடநாடு கொள்ளை வழக்கை விசாரித்து உடனே தீர்ப்பு வழங்குவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம். ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகத்தை உடனே அந்த கமிஷன் விசாரணையை துரிதப்படுத்தி அதையும் முடிவு இது எதையுமே செய்யலை. கடந்த 5 வருடத்துல திமுக செய்யலை. நீங்க மற்ற கேஸ் எல்லாம் கூட நீங்க வேற ஏதாவது ஒரு கேஸ்னா சுப்ரீம் கோர்ட்ல நீங்க இது பண்ணணும், அல்லது சிபிஐ வழக்கு இருக்கு, அவங்களோட அப்ரூவல் வாங்கணும், அது இதுன்னு சொல்லலாம். கொடநாடு கொள்ளை வழக்கு ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வழக்கு. அதை துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதில் ஏன் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக இவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் நான் பார்க்குறேன். இவர்கள் ஒருவருக்கொருவர் காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க விட்டு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பது. அதனால தான் இவங்க புதிய சக்தி வந்த உடனே அவர்களுக்கு பதட்டம் வருதுன்னு பார்க்குறோம். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீதான இப்போ உள்ள நடவடிக்கையை பார்ப்போம். இப்போ வந்து இன்னும் புதிதாக எதுவுமே தாவேக அரசு வந்து இந்த அமைச்சர்கள் மீதோ அது மீதோ வழக்கு போடலை. ஈவன் ஏவாவேலு மீது வந்து அறப்போர் இயக்கம் 2022 கொடுத்த வழக்கு. நீங்க நம்ம கிணத்த காணும்னு வடிவேலு சொன்ன மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ரோடே போடாம 4 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க கரூர்ல. இதுதான் வழக்கு. ரோடே போடல. ஆனா அந்த ரோடு போட்ட மாதிரி எல்லாமே பில் பாஸ் ஆகி உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா ஒரு 100 ரூபாய்னா கூட பாஸ் பண்ணணும்னா 5 இடத்துல கையெழுத்து போடணும். ஒரு சீஃப் இன்ஜினியர் போய் விசிட் பண்ணணும், ஒரு மினிஸ்டர் வரைக்கும் கையெழுத்து போடணும். போட்டாதான் அது வந்து பாஸ் ஆகும், பில் பாஸ் ஆகும். ஒரு ஆர்டர் போடுறதுனாக்க, அதுவும் குரோர்ஸ்ல இருந்ததுன்னா கண்டிப்பா மினிஸ்டர் வரைக்கும் வரும். அது இது நடக்கிறப்ப இந்த கேஸை வந்து அவங்க ஒரு டாக்குமெண்ட் எவிடென்ட்டோட கொடுக்குறாங்க, அறப்போர் இயக்கம் கொடுக்குறாங்க. 2022 டிவிஎஸ்சி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வழக்கே பதியல. 4 வருஷமா பெண்டிங் போட்டாங்க. அந்த கேஸோட தொடர்ச்சி தான் இவங்க அந்த அறப்போர் இயக்கம் கொடுத்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அடிப்படையில் தான் அவங்க வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி பேர் போட்டு ரைடு போயிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கே பயந்து போய் அவர் சிங்கப்பூரில் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆன பிறகு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இப்போ அரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டார். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆன பிறகு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஒரு குதிரை பேர வழக்கு. நீங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் பிஹெச்டி பண்ணவர். இதில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி அது ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது.
மோசடி வழக்கு சென்று கொண்டிருக்கு. ம். இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு சிபிஐல ஒரு வழக்கு இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். ம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆங்கிலத்தில் ஒரு ஊழல், அது ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கு. ம். இப்போ அடுத்தது குதிரை பேர வழக்குன்னு ஒரு குதிரை பேரம் செய்ததற்கு பேசினாங்க, எம்எல்ஏ Horse பேசின trading. வழக்கு, ஹார்ஸ் ட்ரேடிங்ன்றது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. ம். இதுக்கு அவரை ஒரு சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்றாங்க, காவல் நிலையத்திலேயோ இதுலயோ விசாரணைக்கு ஆஜராக. அது விசாரணைக்கு ஆஜராகிறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? ம். அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். இப்போ நீங்களோ நானோ ஒரு காவல் நிலையம் கூப்பிட்டா நம்ம கொஞ்சம் பயம் வரும். ம். சரி, ஏதாவது அடித்து துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது வேற ஏதாவது ஒரு மூன்றாம் தர ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காவல்துறை, இதெல்லாம் பயப்படலாம். ஆனா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், இப்போதைய எம்எல்ஏ. அவரை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது காவல்துறைக்கு தெரியும், பண்ணவும் முடியாது. உங்கள்கிட்ட லீகல் டீம், நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெரிய லீகல் டீமு, மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் வெறும் பிரச்சாரமா இது போகாம இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு அவர் விட்டுருக்காருனா, லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கிரிமினல், பயங்கரவாதிகள் இது மாதிரி கொடுக்குறது தான் லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறது. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அவர் வெளியில அது ஆஜராகலை, எதுவும் சொல்லலைன்னு சொன்னா, இவர்களுடைய திமுகவினருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, அல்லது அமைச்சர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, திமுகவே எப்படி இருக்கிறது, இது எல்லாவற்றையுமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இவரே பண்ணும் பொழுது நாளைக்கு ஒரு தொண்டனுக்கு தனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு எப்படி தொண்டன் நினைப்பான்? நீங்க முன்பெல்லாம் உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்க இருக்காங்க முன்னாடிலாம் சொல்லுவாங்க. கடந்த காலங்கள்ல திமுகவினர் சொல்வதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இருக்கும்பொழுது எதுவாக இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாரு அப்படின்னு. இவங்க ஆனா எமர்ஜென்சியே பார்த்தவங்க, அதுக்கு இதெல்லாம் பேசினவங்க எல்லாம் ஆளாளுக்கு பதுங்குகிறார்கள் எல்லாம். ஏன் அப்படி செய்ய வேண்டும் தான் நாங்க கேட்கிறோம். அப்படின்னா ஏதோ உங்களுக்கு மடியில் கனம் இருக்கிறது, நீங்க இதை எதிர்பார்க்கல. ஒரு தாவேக ஆட்சிக்கு வரும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் கண்டிப்பா கண்டிப்பா இவர்கள் அதை எடுத்து, ஏன்னா அதிமுக வந்திருந்தா அவங்க கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இவர்களிடம் காம்ப்ரமைஸ் ஆக செல்ல முடியாது நம்ம, இவர்கள் எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, பல செய்திகள் விவாதிக்கப்படுகிறது ஊடகங்கள் எல்லாம். பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு ஊடகத்துக்கு போயிருந்தா ஒரு விவாதம் எடுக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறதுனால மக்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விவாதம் எடுக்கிறாங்க. இதை ஒரு தலைப்பாக எடுத்து விவாதம் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், இதில் ரீல்ஸு ஒருத்தர் போடுறாரு, அதில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். நேற்றுக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் போய் ஒரு பள்ளியில் ரீல்ஸ் போட்டதை விவாத பொருளாக்குறாங்க. நான் சொன்னது, ஆய்வுக்கு போனதே தப்புன்ற மாதிரி பேசுறாங்க. அதான் அவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கூட அந்த ரீல்ஸ் கலாச்சாரம்ன்றது இன்னைக்கு உலக தலைவர்கள் மத்தியிலே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இல்ல, அது உலகம் பூரா இது. ஆனா அது மக்களை பாதிக்காத வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்க பொது ஒழுங்குக்கு ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணி எடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சர் போறதுலயே ரெண்டு விதத்தை பார்த்தேன், ஆர்குமெண்ட்லயே ரெண்டு செய்தியை பார்த்தேன். அவங்க போய் ஆய்வு பண்ணதே தப்புன்ற லெவலுக்கு மீடியால பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், ஆய்வு பண்ணதே ஒரு எம்எல்ஏ அவரோட தொகுதிக்கு போய் பார்க்கலாம், மினிஸ்டர் எந்த தொகுதிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போகலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டோட அதிகாரிகளை போய் அந்த சம்பந்தமான ஃபைல் எடுத்துட்டு பாக்குறதோ அதுதான் தப்பே தவிர, ஒரு பள்ளிக்கு போய் கழிப்பறை இருக்கிறதா, அந்த வசதி எல்லாம் இருக்கான்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. அதை அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ட பேசி அதை வீடியோவா எடுத்து போட்டது வேணா தப்புன்னு சொல்லலாம். ஆனா அவங்க ரெண்டு விதம் சொல்லியிருக்காங்க. ஒன்னு தப்புன்னு அதை பேசுறாங்க, இன்னொன்னு அந்த ஸ்கூல்ல கழிப்பறை வசதி இல்ல, விளையாட்டு மைதானம் இல்லைன்னு அதை பத்தி பேசவே இல்லை அவங்க. அதுவே ஒரு உளவியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு தான் பார்க்க முடியுது சார். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை மினிஸ்டர் பேசுறதால அந்த மாணவியை அமைச்சர் பயமுறுத்துறாங்க அப்படின்றாங்க. அது எப்படி வரும்? நீங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம கூட ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்ப இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இதை தான் நாங்க பின் நவீனத்துவ மனநிலை அப்படின்னுவோம், பின் போஸ்ட் மாடர்ன் மைண்ட் செட். இது அதாவது இப்போ குழந்தைங்கள எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, குழந்தைங்கன்னா அதாவது இது எப்படி ரொம்ப இது ஒரு மினிஸ்டர் போகிறாங்க, இங்கிலீஷில் பேசுமான்றாங்க. அவங்க வே ஆஃப் அப்ரோச் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த குழந்தை பேசுதா பேசலையா அப்படின்றத கணிக்கிறாங்க. டீச்சர்ஸும் அதை வச்சு எவால்யூட் பண்ணுறாங்க. அதில் இவங்க அப்போசிஷனில் என்னென்னா, பொதுவாக சோஷியல் மீடியாவிலே மக்கள்கிட்டே அதை பார்க்குறோம். இது எப்படி போகலாம், இது எப்படி ஸ்டூடெண்ட்டை நீங்கள் உங்களோட அதிகாரத்தை காமிக்கலாம், மாணவர்கள்ட்ட உங்கள் அதிகாரத்தை இளம் குழந்தைங்க. இதில் ரெண்டு செய்தி. ஒன்று அவங்க போனதோ இது பண்ணதோ தப்பு இல்லை, ஆனால் அதை வீடியோவாக பதிவு பண்ணி வெளியிடுறது தேவையில்லைன்னு தான் நானும் கருதுறேன்.
நம்ம வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி வெளியிடுறதுன்றது வந்து தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணி வெளியிடுறதுங்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ஆனால் இப்போ என்னன்னா எல்லார் கையிலையும் கேமரா இருக்கு, யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எல்லோரும் மொபைல் வச்சிருக்காங்க. இவங்க ஆய்வுக்கு போறப்ப எல்லா மொபைலையும் வெளில வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. அது நிறைய நடந்துருது, எதேச்சியாக பல விஷயங்கள் நடந்துருது. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இந்த இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து விவாத பொருளாக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இவர்களுக்கு என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், ஏதாவது இவர்கள் ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வைத்து இன்னைக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணோம், ஒவ்வொரு தொகுதிக்கும் பல கோடிகள் செலவு பண்ணோம், பல பொதுக்கூட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணோம், ஆனால் எதுவுமே இல்லாமல் இவங்க இதில் வந்துட்டாங்களேன்ற ஒரு எரிச்சல் இவர்களுக்கு இருக்கிறது, திமுகவினருக்கு இருக்கு. ஆனால் அது வந்து உலக அளவில் இன்றைக்கு இருக்கிற ஒரு விஷயந்தான். இன்னைக்கு ட்ரம்ப்லேருந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரு அந்த இது போயிடுச்சு. ஏன் சரி, இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமையோ எக்ஸலத்தையோ திமுகவினரோ அதிமுகவினரோ யூஸ் பண்ணவே இல்லையான்னு? இல்லை, போனதாட்டி கூட இதே மாதிரி வந்து நம்ம இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் கூட ஒரு இஷ்யூ ஆகிப்போச்சு. அமைச்சர் விஸ்வநாதன் வந்து என்னென்னா ஒரு 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 தந்தை ஸ்தானத்தில் ஒரு தகப்பன்ற ஒரு உணர்வோடு, அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு வெயில்ல இருந்து வந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா அந்த இப்படி காலை தான் வந்து என்னன்னா பிடிச்சி அதுக்கு வந்து போக்சோன்றது, அதுக்கு வந்து என்னன்னா குட் டச் பேட் டச்ன்றது ஒரு மினிஸ்டர், ஒரு சீனியர், ஒரு பொது வெளியில, அதுவும் பொது வெளியில எல்லாரும் இருக்கிறப்போ அது மாதிரி இல்ல தொடராருன்னா என்ன, அது வந்து என்ன மாதிரியான ஒரு பதிவு சார் இதெல்லாம்? இல்ல, அவர்களுக்கு முதல்ல டார்கெட் வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி இந்த இதை உடைச்சிருக்கு, இன்னைக்கு பேரியரை உடைச்சிருக்கு. அவர்கள் எடுத்த முயற்சிகளோட பேரியர்லாம் உடைச்சிருக்கு. நீங்கள் அவர்கள் வந்து பாஜக பின்னணியில் ஆக்சுவலாக தேர்தல் முடிந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து ஒன்று தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாது, விஜய் தலைமையிலான ஆட்சி அமையக்கூடாது என்ற முயற்சியை முதல்ல தடுத்தது காங்கிரஸ் தான். முதல்ல போய் ஆதரவு தடுத்த பிறகுதான் மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வருது. விஜய் தலைமையிலான அரசு அமையும்ன்ற நம்பிக்கையே காங்கிரஸ் போன பிறகுதான் வருது. அதற்கு பிறகுதான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், முஸ்லீம் லீக் எல்லாரும் வர்றாங்க, விசிக்கு எல்லாம் வர்றாங்க. அவர் சொல்லிட்டு வந்தாங்க, சொல்லாமல் வந்தாங்க, எல்லாம் வேற. ஆனால் வந்ததே நம்பிக்கை கொடுத்தது காங்கிரஸ். அந்த ஒரு பொறாமை அல்லது ஆற்றாமை அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் வந்து நம்ம முயற்சியை முறியடிச்சிருச்சு, தாவேக்கா ஆட்சிக்கு உறுதுணையாக அவங்க போயிட்டாங்க. ரெண்டாவது, அகில இந்திய அளவிலும் அது ஒரு பிம்பம் இவர்களுக்கு இந்த தாவேக்காக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கூட்டணின்றது போனது விளைவாக ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரம் தாவேக்காவிற்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இவர்கள் திமுக வந்து நம்ம அகில இந்திய அளவில் இருக்கிற மாதிரி இவர்கள் பேசிக்கொண்டிருப்பாங்க, இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நாங்கள் தான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி இருக்கிறதே இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டினால் இவர்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஜ்யம் தான். திமுகவை பொறுத்தவரை பூஜ்யம் தான் இவர்களுடைய செல்வாக்கு என்பது. அது காங்கிரஸை வைத்து, ராகுல் காந்தியை வைத்துத்தான் இவர்களுக்கு அகில இந்திய அளவில் அந்த செல்வாக்கோ அல்லது ஒரு இதோ இருந்துச்சு. அது இல்லைங்கிறத அவன் இன்னும் உணரல. அதுதான் அவர்களுக்கு காரணமா இருக்கிறது. அந்த செய்திகள் தான் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அது இன்னும் இவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்க திமுக அதில் பாதாளத்தில் தான் போகுங்கிறத அவங்க உணரணும். ரொம்ப நன்றி சார், உங்களோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி.